இந்த மலையில் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி, பயங்கரமாக தண்ணி வந்துட்டே இருந்தது. மேலே இருந்து அமைதியாக இருந்த சூழலில் திடீர்னு ஒரு புயல் காற்று வந்தது. மழை வர மாதிரி மேகங்கள்லாம் இருண்டு போய் பயங்கரமாக கருமேகங்கள் சூழ்ந்தது. மின்னல் ஒரு பக்கம், இடி ஒரு பக்கம். நீர்வீழ்ச்சியின் பக்கத்தில் ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு கிளையில் புயல் காற்று அடித்து அந்த கிளை உடைந்து போகிற அளவுக்கு அது ஆடிட்டு இருந்தது. அந்த கிளையில ஒரு சின்ன குருவி கூடு, அந்த கூட்டில் ஒரு குருவி தன்னுடைய முட்டையை அடை காத்து கொண்டிருந்தது. அந்த புயலின் மத்தியிலே தன்னுடைய முட்டையை எப்பொழுது பொறிக்கும், உள்ளிருந்து தன்னுடைய குட்டி எப்போ வெளியே வரும்னு சொல்லி அதோடைய சிறகின் நிழலினாலே அதை அடைக்கலம் கொடுத்து அழகாக பார்த்துக்கிட்டு இருந்தது. அவ்வளவு புயல் அடித்த போதும், அவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிற போதும், அவ்வளவு கருமேகங்கள் இடியும் மின்னலும் சூழ்ந்திருந்த போதும் அதையெல்லாம் கவனிக்காம தன்னுடைய முட்டை எவ்வளோ அழகாக பார்த்துக்க முடியுமோ அது சிறகோட நிழலில் அதுக்கு அடைக்கலம் கொடுத்து அழகாக கண்ணும் கருத்துமா பார்த்து கொண்டு இருக்கிறதே. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், ஓ எனக்கு இருக்கிற வல்லமை என் கர்த்தரால் உண்டானது என்று சொல்லி அந்த வல்லமையினாலே நம்முடைய பிரச்சனைகளை கவனிக்காம நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை மாத்திரமே பார்த்து கொண்டு இருப்பதே அவர் நமக்கு அளிக்கிற சமாதானம். அவர் நமக்கு அளிக்கிற சமாதானம் அந்த அளவா இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்தாலும், எவ்வளவு உபத்திரங்கள் உன்னை சூழ்ந்தாலும் அவர் தருகிற சமாதானமானது நீ பிரச்சனைகளை கண்டு பயப்படுவதற்கு அல்ல, அந்த பிரச்சனைகளை அவருடைய பலம் பூரணமானது என்று உனக்கு நிரூபிப்பதற்கானதே. அந்த அளவுக்கு பெரிய சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம அவரிடத்துல பலனை கேட்டால் அவர் பலன் தருவதில்லை, அந்த பலனை வெளிப்படுத்துகிறதான ஒரு சுச்சுவேஷன் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த சுச்சுவேஷனில் அவருடைய பலன் பூரணமாய் இருக்கிறது. ஓ உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமானது என்று அவர் நமக்கு காட்டுவதற்காக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறார். நீ கேட்பது சமாதானமாக இருக்கலாம், அவர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். பிரச்சனைகள் மத்தியில் அதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவார். அந்த நேரத்தில் அவருடைய சமாதானம் பெரிது என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. அந்த குருவி தன்னை சுற்றிலும் இருக்கிற புயல் காற்றை அல்ல, தன்னை சுற்றிலும் இருக்கிற இடி மின்னல் நீர்வீழ்ச்சி அதையெல்லாம் பார்க்கல. இந்த முட்டையை எப்படி பாதுகாக்கிறது, இந்த முட்டையை பாதுகாக்கிறதுக்கான பலன் வேணும். இந்த முட்டை உடையாம அந்த புயல்ல அடிபட்டு எதுவும் ஆகாம சேதமாகாம இதை எப்படி நான் பார்த்துக்கொள்வது என்பது நோக்கமெல்லாம் அதன் மேல இருந்தது. உன் நோக்கம் பிரச்சனைகள் மேலல்ல, உன் நோக்கம் ஆசீர்வாதத்தை எப்படி அடைவது, உன் நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி கட்டுவது, உன் நோக்கம் தேவனுக்காக நான் எதை செய்வது எப்படி செய்வது என்பதில் இருந்தால் போதும். எந்த பிரச்சனையும் உன்னை மேற்கொள்ளாது, எந்த மனுஷனுடைய வல்லமையும் உன்னை மேற்கொள்ளாது. Keep your focus on God, not on your problems.